வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. அதாவது நீங்க இந்த ஸ்கிராப் பைப்ல வந்துட்டு கப்ளிங் மேக் பண்ணும்போது, இந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்கிராப் பைப் பொறுத்தவரைக்கும் நம்ம கப்ளிங் மேக் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். என்ன அப்டின்னா, நம்ம என்னதான் வந்துட்டு மீடியமா ஹீட் பண்ணாலும், அந்த பைப் கூட ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, பைப் கரெக்ட்டா ஜாயின் ஆகாம மடங்கிட்டு போகும். அந்த மாரியான மடங்கிட்டு போம்போது நம்ம எப்படி ஈஸியா ஜாயின் பண்றது அப்டிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அந்த ஸ்கிராப் பைப்ப எடுத்துட்டு கரெக்ட்டா கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு உள்ள இருக்க அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தொடச்சு எடுத்துடுறோம். எடுத்துட்டு அங்க அப்பா பார்த்தீங்கன்னா, பைப் வந்து ஹீட் பண்ணிட்டுருக்கிறாரு. இங்க நான் வந்துட்டு சால்வெண்ட் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். நம்ம என்னதான் சால்வெண்ட் அதிகமா அப்ளை பண்ணாலுமே, அந்த ஸ்கிராப் பைப் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டஃப்பா தாங்க இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, அந்த பைப் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லேயே மடங்க பார்க்கும். அதேபோல அந்த சைடு இருந்து அப்பாவும் பார்த்தீங்கன்னா, அந்த பைப்ப லைட்டா பின்னாடி இருந்து தட்டுவாரு. அந்த மாரி தட்டும்போது தாங்க ஈஸியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஸ்கிராப் பைப் மடங்குது அப்படிங்கிறது. நீங்க இந்த மாரி டைம்ல கொஞ்சம் பொறுமையா வந்துட்டு தட்டி ஏத்தணும் அப்படின்னா, ஈஸியா வந்துட்டு ஜாயின் ஆயிரும். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்துட்டு உங்களோட தோட்டத்தில ஏதாவது ஸ்கிராப் பைப்ல கப்ளிங் மேக் பண்ணணும்னா, இந்த மெத்தட்ல ஈஸியா கப்ளிங் மேக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்க தமிழா.